இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். यीशु साथ आएगा, अद्भुतम सब करेगा. यीशु साथ आएगा, अद्भुतम सब करेगा. वेदना दुख निकाल देगा, वेदना दुख निकाल देगा. समाधान संतोष हमें देगा, शांति और खुशी हमें देगा. यीशु साथ आएगा, अद्भुतम सब करेगा. यीशु साथ आएगा, अद्भुतम सब करेगा. हालेलुया, हालेलुया, हालेलुया. यीशु கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்துள்ள கஷ்டங்களை நீக்கிடுவார், கண்ணீரை துடைத்திடுவார். ஹalleluya. நோய்கள் பேய்கள் அவர் வந்தாலே ஓடி போயிடும். शैतान और जो बीमारियां आते ही निकल जाएंगे. हालेलुया. வேதனை துன்பங்களை நீக்கிடுவார், और दुख और चिंताओं को निकल देगा. சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். हालेलुया. இயேசு கூட வருவார். क्या होगा? हालेलुया. எல்லாவித அற்புதம் நடக்கும். सारे चमत्कार होगा. आमेन. हालेलुया. हालेलुया. தண்ணீர் சுவையுள்ள ரசமாய் மாறும். और जो पानी है मधुरदार बन जाएगी. தண்ணீர்ல ஏதாவது சுவை உண்டுமா? पानी में अगर कोई स्वाद है क्या? ஆனா சுவையானதாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு வந்தா பியூர் டேஸ்ட் ஆயிடும். ஹalleluya. என்ன கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. ஹalleluya. அவரிடத்தில் வந்தவன் ஒருவர் கூட வெறுமையா செல்ல ஒருவர் கூட வெறுமையா செல்ல முடியாது. ஏன்னா அவர் அற்புதத்தை செய்வார், அவர் அதிசயத்தை செய்வார். ஹalleluya. ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆச்சரிய चौकनी चीजों करेगा. ஆச்சரியம்னா என்னது? जैसे चौकित होते लोग मतलब क्या है? ஒரு மரித்து நாற்றம் எடுக்கிற சரீரம், एक मरा हुए बासी शरीर. लाजर बाहर आ जाओ, लाजरस बाहर निकलो करके जब बोलते हैं, लाजर वे வெளியே வா, हे लाजरस बाहर निकल, அப்படியே வந்து நிக்கிறான். वो तुरंत आके खड़ा हो जाता है. अनेक आश्चर्यப்பட்டாங்க, और बहुत लोग अचंभित रह गए. हालेलुया. हालेलुया. அதான் அற்புதம், वही चमत्कार है. ஆச்சரியமான காரியம். जो चमत्कार होते हैं वो वही बोलते हैं. हालेलुया. हालेलुया. இனி இவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்ல, इसको आगे कोई जिंदगी नहीं है, இனி இவன் எந்திக்க முடியாது, इसको भी खड़ा नहीं हो सकता है அப்படின்னு உலகம் நம்மள பார்க்கலாம். ऐसे तो दुनिया हमसे बोलता है, அப்படியே யுத்தம் நடக்க வைப்பார். वैसे ही प्रभु खड़ा करेगा उल्टा. हालेलुया. 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 ஆண்டவர் பூமி அழகா படைத்திருந்தார், प्रभु इस पृथ्वी को बहुत खूबसूरत बनाया था. ஆனா ஆண்டவர் அங்க மேல பெருமை அடைஞ்ச தூதனை சாத்தானுக்கு தள்ளுவார். கமெண்டி किया वो देवदूत उसको उसने श्राप करके नीचे भेज दिया. சாத்தான் பிசாசுனா யாரு? शैतान. और जो नाश करने वाला मतलब कौन है? शत्रु मतलब कौन है? ஏற்கனவே पहले ही தேவ தூதர்களை ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார். वो देवदूत को प्रभु ने बनाया था. தேவ தூதர்கள் देवदूतों को बनाया. தேவனும் சற்று சிறியவர்கள், प्रभु से थोड़ा कम थे उनके अंदर. அவங்களுக்கு என்ன வேலை? उनका क्या काम था? ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். प्रभु को स्तुति करना, आराधना करना ही. அதுல பிரதான ஒரு தூதன் இருந்தான். उसमें बहुत ऊपरी स्थल में एक देवदूत था. அவன் பேர் என்ன பேரு? उसका नाम क्या था? लूसीफर. लूसीफर था उसका नाम. हालेलुया. हालेलुया. அவன் ஒரு நாள் யோசிச்சான், वो एक दिन सोचा, நான் ஆண்டவரை ஆராதிக்கணுமா? प्रभु को आराधना करना है क्या? எவ்வளவு நாள் தான் ஆராதிச்சிட்டு இருக்குது? நான் வானத்துக்கு ஏறுவேன், मैं भी आसमान के ऊंचा उड़ूंगा. எனக்கு நீங்க எல்லாம் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டான். तुम सब मेरे आराधना करोगे, अपना एक झुंड बना दिया था. हालेलुया. हालेलुया. ஆண்டவருக்கு பெருமை பிடிச்சா பிடிக்காது. लोग प्रभु को जो घमंडी है वो पसंद नहीं है. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறார். घमंडी का विरोध करता है. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். और जो नम्र है उसको अनुग्रह देता है. हालेलुया. हालेलुया. அந்த பெருமைப்படும்போது जो घमंडी होते हैं தேவன் எதிர்த்தார். प्रभु विरोध करता है. அவனை கீழ வானத்துல மேன்மையில இருந்து கீழ தள்ளினார். उस आसमान पर लोग से नीचे टुकरा दिया. அவன் விடிவெளின்னு அழைக்கப்பட்டவன். वो उसको बहुत रोशनी माना जाता था. அலங்கோலமாயிட்டான். अभी बहुत खूबसूरत बन गया है. மேல இருந்து கீழ தள்ளும்போது எங்க வந்து விழுந்தான்? ऊपर से नीचे टुकराया तो कहां गिरा?
இந்த பூமியில इस வந்து पृथ्वी पर आके गिरा। அல்லேலூயா हालेलुया। அவன் வந்து விழும்போது இந்த பூமி அலங்கோலமாக்கிட்டான் जो उधर कर इधर गिर गया था तो ये पृथ्वी एकदम ना चाहे बहुत बदसूरत बन गई। हालेलुया। हालेलुया। எல்லாம் ஆனதேடா இருந்துச்சு, सारे ऊपर नीचे बन गया था पृथ्वी का, அலங்கோலமா இருந்துச்சு. बहुत बदसूरत हो गई थी। ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. लेकिन प्रभु ने कुछ नहीं விழுந்து कहा। போனவன் சாத்தானா மாறும்போது எப்படி போவான்? जो नीचे गिरा वो शैतान बनेगा तो कैसा रहेगा वो? நம்ம கூட நல்லா இருக்கும்போது வேலை செய்யற பசங்க हमारे யாராவது साथ जो काम करते हैं लोग हमारे नीचे, तो वो जब अच्छे रहते हैं, திடீர்னு அவனுக்கு ஏதாவது எரிச்சல் போற மாதிரி வெளியில போனா சும்மா போகலாம். अचानक उसको क्रोध विरोध घमंडी में बाहर निकलेगा तो कैसा निकलेगा? अच्छे मन से निकलेगा। இதுவரை வாழ்க்கை போட்டா வெளியில போய் ஒளிக்க போடுவான். अभी तक जो जय जयकार कर रहा था बाहर जाके वो उल्टा कहेगा, विरोधी कहेगा। அட்லீஸ்ட் போகும்போது சவுட்லயே ஒரு குத்து கொடுத்துட்டு போவான். जाते समय वो दीवार में तो एक मुक्का मार के जाएगा। அப்படிதானே? हालेलुया। ஹalleluya. பிசாசு கூட வெளியில போகும்போது சும்மா போதா? शैतान भी बाहर जाते समय आराम से शांति से निकलता है। இயேசுவின் நாமத்துல வெளியேறும் போது यीशु के नाम से बाहर निकल जब हम அந்த कहते हैं, பிசாசு ஊன்னு அப்படியே तो அலக்கழிச்சு शैतान हाँ हूँ करके आवाज निकाल कर जाता है। ஏன் முட்டி மோதி தான் வெளியில போகும். यहाँ वहाँ टुकड़ा कर निकलता है। ஹalleluya. हालेलुया। அது வேலை செஞ்சுட்டு वो இருக்கும். उसका काम करता रहेगा। ஆண்டவர் लेकिन प्रभु ஒண்ணுமே அது மாதிரி ஆட மாட்டாரு. कोई वैसा उसके जैसा नहीं नाचेंगे। அவுட் बाहर निकल, அவுட். बाहर निकल। அது என்ன சவுண்ட் விட்டாலும் ஆண்டவர் வெளியே போனதுக்கு और பாரு. कोई भी आवाज करने तो प्रभु बाहर निकल करके कहता है। அது வேற வழியெல்லாம் வெளியே போகும். वो उसका कोई दूसरा चारा नहीं बचता है तो बाहर அது போல निकलता है। ऐसे ही ஏன்னா அது படைத்தது யாரு? அந்த தூதனை படைத்தது யாரு? वो देवदूत को किसने किया है, बनाया ஆண்டவர் தான் है? படைத்தார். प्रभु ही बनाया है। அவனுக்கு சில என்ன சொல்லியிருந்தாரு? தாளந்துகளை கொடுத்திருந்தாரு. उसको थोड़े पेट दिए थे प्रभु ने। அவனுக்கும் சில வல்லமைகள் உண்டு. उसको भी थोड़ा सामर्थ है। ஹalleluya. हालेलुया। அவனுக்கும் சில இப்ப நம்ம வண்டி ஒருத்தருக்கு ஓட்ட சொல்லி கொடுத்தோம். अभी मैं किसी को गाड़ी चलाना सिखा दिया हूँ। அவனை வேலையை விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் வெளியில போய் வண்டி ஓட்டணும்னு काम சொல்லுவான். से निकाला तो भी उसको गाड़ी चलाना आता है। ஹalleluya. हालेलुया। அதுபோல ऐसे ही அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கூட்ட ஜனங்களை முட்டாளாக்குவான். एक झुंड लोगों को इकट्ठा करेगा। எண்ணி நீங்க துதிக்கணும், आप मुझे आराधना करो, எண்ணி நீங்க ஆராதிக்கணும், आप मुझे आदर दो, நான் உனக்கு அது தருவேன், मैं तुम्हें ये दूंगा, இதை தருவேன் वो दूंगा, அப்படின்னு சொல்லுவான். ऐसे करके बोलेगा। சில நேரங்கள்ல சில டெமோலாம் காட்டுவான். कभी कभार थोड़ा सा डेमो भी बताएगा आपको। அவன் கொடுக்கிறது நிரந்தரமானது கிடையாது. लेकिन वो जो देता है वो निरंतर नहीं है, அவன் தற்காலிகமா கொடுப்பான். वो केवल तात्कालिक देता है। இந்த உலகத்துல ஒரு பெரிய ரவுடியை பாக்குறோம். इस दुनिया में एक बहुत बड़ा राउडी को देखते हैं हम, தப்பி போதுனா गुंडा को देखते हैं हम। ஹalleluya. हालेलुया। அவனுக்கு நீ நல்லவனா இருந்தா கொஞ்சம் நல்லது பண்ணுவான். उसको तो अच्छा इंसान रहेगा तो तेरे लिए अच्छा काम करेगा, ஏதாவது வேணா உனக்கு எல்லாம் தரமா. तेरे को जो चाहिए वो देगा। திடீர்னு நான் மனம் திரும்பி अचानक बोलेगा मैं मन நான் என் से குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறேன்னா விட मेरे மாட்டான். परिवार के साथ खुशी खुशी जीऊंगा बोलेगा तो नहीं छोड़ेगा। உடனே துப்பாக்கி எடுத்து அவன் अचानक वो गन लेगा और तेरे को मार गिराएगा। ஹalleluya. हालेलुया। ஆனா நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம எவ்வளவுதான் துரோகம் பண்ணாலும் लेकिन हमारे माता पिता को हम कितने भी इनकार है, कितने भी द्रोह करें, ஒரு நல்லது பண்ணட்டாலும் कोई भी भलाई नहीं किए फिर भी ரொம்ப அலங்கோலமா திரும்பி வந்து அப்பா அம்மான்னு बहुत சொல்லி बदसूरत तरीके से वापस आके माता पिता करके बोलेंगे तो उनके मन तरस जाता है। அவங்களுக்கு நம்ம வீட்டுல என்ன இருக்க கஞ்சியாவது கொடுப்பாங்க. हाँ, अपने घर में चावल है तो वो दे देंगे आपको खाने நம்ம அழிஞ்சு போயிட்டோம் போல என் பிள்ளை வாழ்ந்துருக்கும்னு मैं நினைப்பாங்க. नाश होकर चलेगा लेकिन मेरे बच्चों को अच्छी जिंदगी जीना है। இந்த உலகத்தின் தாய் தகப்பனே இவ்வளவு அனுபவிக்கும் போது इस दुनिया के माता पिता इतना प्रेम करते हैं, நமக்காக ஜீவனையே கொடுத்து அன்பு செலுத்த हमारे இயேசு ऊपर जो प्रेम करके जीवन दिया यीशु मसीह நாம் அழிந்து போக விரும்ப हमें மாட்டார். नाश करने के लिए नहीं चाहेगा। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மை தேடி வந்தவர். वो हमें ढूंढ कर आएगा। ஹalleluya. हालेलुया। இந்த மூன்றுல ஒரு பங்கு கீழே விழுந்து போனோம்னா சாத்தான். इस तीन भाग में एक भाग जो नीचे गिरा वो शत्रु का शैतान का भाग है। ஹalleluya. हालेलुया। விழுந்து போன தூதன் ये जो गिरा हुआ शैतान அவனுக்கு சில நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. उसको थोड़े दिन दिए गए हैं, அதுக்காக ஒரு அகலமான பாதையை வச்சு उसके लिए एक बड़ा रास्ता देकर எவ்வளவு ஜனங்களை இழுக்க முடியுமோ இழுக்கான். कितना लोगों को अपने और खींच सकता है वो खींचता है। இன்னொரு குறுகலான வாதை, और एक छोटी रास्ता है, இந்த பாதையில என் பிள்ளைகளே நீங்க வாங்க. मेरे बच्चों मेरे पास आओ, ஹalleluya. நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவகாலம் எல்லாம் தாகம் எடுக்காது. मेरे जो पानी देता है वो कभी तुम्हें प्यास नहीं लगेगा। நித்தியமா நீ என்னோடு கூட ஆளுகை பண்ணணும். अनंतकाल का मेरे साथ करके आप मुझे राज करना है। இந்த உலகத்துல பாவத்துல நீ பிசாசு பின்னால போயிடாத. इस दुनिया में पाप के पीछे लोगों के पीछे मत जाना, அது உன்னை நயங்காட்டி உன்னை ஏமாத்தும். वो तुम्हें चकमा देकर तुम्हें बंदी बनाएगा। ஹalleluya. हालेलुया। ஃபார் எக்ஸாம்பிள் उदाहरण लेते हैं, ஒரு சிகரெட் குடிக்கிறான், एक सिगरेट कोई पीता है तो சில குடிக்கிறான், जो पानी जो दारू पीते हैं கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும் அவனுக்கு, थोड़ी देर की खुशी मिलती है उसको, கொஞ்சம் ஸ்டைலா இருக்குன்னு பாப்பான். थोड़ा उसको स्टाइलिश लगेगा, கொஞ்ச நாள் கழிச்சு थोड़े दिन बाद இவனால இதை விட முடியாது. उसको लत लग जाती है, இவன் இந்த அடிமைப்பட்டு போயிடுவான். वो उसका गुलाम बन जाता है, அவன் அதுக்கு அடிமையாயிருவான். वो उसका गुलाम बन जाता
சாப்பிட்டா அது வேணும். खाएगा तो उसको सिगरेट चाहिए. சாயங்காலம் 7 மணி ஆச்சுன்னா இருட்டாச்சுன்னா எங்கேயாவது शाम को இருட்டுல 7 போய் बजे உட்காந்துக்கணும் டைம் अंधेरा லைட்ல. खाएगा तो उसको सिगरेट पीना है. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலவனுக்கு பாத்ரூம் போனா கூட சிகரெட் வேணும். किसी को बाथरूम जाना है तो भी सिगरेट की जरूरत होती है. அடிமைப்படுத்திடுது. वो गुलाम बन गया है. இந்த உலகம் மாம்சம் பிசாசு இப்படி நம்மளை அடிமைப்படுத்த வைக்கும் दुनिया போது मां शैतान हमें जो गुलाम बनाता है, ஆண்டவர் நம்மை ஆளுகை பண்ணவர்களாக மாற்ற விரும்புகிறார். प्रभु हमें राज करने के लिए बुलाया है. அதுக்காக தான் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படி வந்தார். इसलिए हमें अधिकार दिया है. என் பிள்ளைகளுக்கு எந்த மரணம் வரக்கூடாது, मेरे लोगों को कोई मृत्यु नहीं आना चाहिए करके, வியாதி வரக்கூடாது, कोई बीमारी नहीं आना चाहिए, கண்ணீர் வரக்கூடாது, आंसू नहीं आना चाहिए, கஷ்டம் வரக்கூடாது, दुख नहीं आना चाहिए. பாவத்தின் சம்பளம் மரணம், पाप की जो दंड है वो मृत्यु है, சாபம் எல்லாம் இருக்குது. श्राप सब कुछ आता இது है. என் பிள்ளைகள் மேல வரக்கூடாது ये என்பதற்காக बच्चों के ऊपर नहीं आना, इसीलिए இயேசு இந்த உலகத்துல வந்தார். यीशु इस दुनिया में आया है நமக்காக, हमारे लिए, உங்களுக்காக. आपके लिए. இயேசு கிறிஸ்து यीशु मसीह சிலுவையிலே நமக்காக மரித்தார். क्रूस पे हमारे लिए मरा है. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. लहू बहाए बिना पाप की क्षमा नहीं होती है. இந்த பரிசுத்தருடைய இரத்தம் எனக்காக உங்களுக்காக तो சிந்தப்பட்டது. ये पवित्र इंसान की लहू आपके लिए और मेरे लिए बहाया गया है. அவர் விலைக்கிரயமாக அவர் செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். वो भी उसका मोल देकर लिया है अपने लिए. அவர் இந்த பாவம் செய்யல, वो किसी ने पाप नहीं किया, நமக்காக பலியானார். हमारे लिए वो बलिदान हुआ. இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ यीशु को जो भी स्वीकारे அத்தனை பேரும் सभी लोग அவருடைய பிள்ளைகளாக उसके அதிகாரம். बच्चे बनने के लिए अधिकार दिया गया है. அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னா उसके बच्चे அவருடைய அதிகாரத்துக்கு நான் பாத்திரவனா இல்லை. उनका अधिकार के योग्य हम बने हैं. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு आसमान கொடுக்கப்பட்டிருக்கிறது. पृथ्वी का सारे अधिकार उसके पास है. என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். मेरे से बढ़कर मेरे बच्चे उसके आदर करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அதுக்காக தான் இயேசு வந்தார். इसीलिए यीशु आया है. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வந்தார். पापियों को उद्धार देने के लिए प्रभु यीशु मसीह आया. हालेलुया. हालेलुया. பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக पाप से उद्धार पाने के लिए இயேசு நம்மை தேடி வந்தார். यीशु हमें ढूंढकर आया है. இயேசு எனக்காக தான் மரித்தார். यीशु मेरे लिए मारा गया है. கவனிங்க, இயேசு எனக்காக தான் மரித்தார், यीशु मेरे लिए मारा गया है. எனக்காக தான் தேடி வந்தார். मुझे ढूंढ के आया है. ஆகவே इसी कारण நான் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன். मैं उस यीशु को विश्वास எனக்கு करूंगा. தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். मेरे दंड को उसने उठाया है. நான் பிரயாசத்தை ஒண்ணுமே பண்ண मुझे कोई வேண்டியதில்லை. प्रायश्चित नहीं करना है. என் தலையை முட்டடிக்க வேண்டியதில்லை. मेरे सिर की बाल नहीं निकालना है. என் செருப்பு போடாம நீ மலைக்கு நடந்து போனா, बिना चप्पल पर्वत के ऊपर चढ़ के हमें नहीं எந்த करना है. நதியிலுமே நீ முங்க வேண்டாம், कोई भी नदी में जाके डुबकी नहीं लगाना எந்த है. பிராயச்சித்தமும் நீ பண்ண வேண்டாம். कोई प्रायश्चित करने की जरूरत नहीं है. எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து सारी தீர்த்தார். चीजों को प्रभु क्रूस पे उठा लिया है. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? इसीलिए हमें क्या करना है? நமது உரிமை பாராட்டி हमारा जो दिया गया स्वीकार कर स्वीकार करना है. அல்லேலூயா. हालेलुया. அதை நாம் கொண்டாடணும். उसे हम मनाना है, खुशी मनाना उसे. அல்லேலூயா. हालेलुया. यीशु साथ आएगा, अद्भुत काम सब करेगा. यीशु साथ आएगा, अद्भुत काम सब करेगा. वेदना तकलीफ दूर करेगा, वेदना तकलीफ दूर करेगा. शांतिया शांतिया खुशियां हमें देगा. यीशु साथ आएगा, अद्भुत काम सब करेगा. हालेलुया. हालेलुया. योना पुस्तक में यूहन्ना की पुस्तक में 16:20 यूहन्ना 16:20 में लिखा है, மெய்யாகவே மெய்யாகவே मैया सचमुच நான் உங்களுக்கு சொல்கிறேன், मैं आपको बताता हूँ, நீங்கள் அழுது புலம்பீர்கள், आप रोकर गुड़गुड़ाएंगे, உலகமோ சந்தோஷப்படும். दुनिया खुशियां मनाएगा, நீங்கள் துக்கப்படுவீர்கள், आप दुखित लेंगे, ஆனாலும் फिर भी துக்கம் சந்தோஷமாய் மாறும். आपका दुख आनंद में बदल जाएगा. हालेलुया. आपका दुख आपके दुख आनंद में बदल जाएगा. हालेलुया. हिंदी में पढ़ेंगे. सच्चाई यूहन्ना में हाँ, यूहन्ना 16 सच सच कहता हूँ मैं सच सच तुम्हें कहता हूँ, रो और विलाप करोगे हाँ, और परंतु संसार आनंद करेगा, तुम्हें शोक होगा परंतु तुम्हारा शोक आनंद बन जाएगा. हालेलुया. इस दुनिया आज இந்த உலகம் நமக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி इस இருக்கு. दुनिया आज बहुत खुशी नजर आता है हमें. நம்ம அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. हम दुखी हैं ऐसा नजर लगता है. உங்கள் துக்கம் சந்தோஷமா आपका மாறும். दुख खुशी में बदलेगा. உங்கள் துக்கம் சந்தோஷமா आपका மாறும். दुख खुशी में बदलेगा. हालेलुया. 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 ஏன் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கறாரு? क्यों वो खुशी हमें देगा? இயேசு அதுக்காக தான் வந்தார். यीशु इसीलिए आया है. हालेलुया. हालेलुया. ஒரு அருமையான ஸ்திரியை பார்க்கிறோம். एक बहुत अच्छी स्त्री को हम देखते हैं. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 शामुएल पहला अध्याय में 10வது வசனம். 1 शामुएल पहला अध्याय में 10वां वचन. पहले सामुवेल
एक शामुएल पहला अध्याय में 10वां 10वां वचन में लिखा है कि और அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். और यह मन में व्याकुल होकर यहोवा से प्रार्थना करने और बिखर कर रोने लगी. हालेलुया. आमीन. 5 अर्चे पढ़ेंगे. 5 परंतु हन्ना को वह दूना दान दिया करता था क्योंकि वह हन्ना से प्रीत रखता था, तो भी यहोवा ने उसकी कोख बंद कर को बंद किया था. परंतु उसकी सोच इस कारण से कि यहोवा ने उसकी कोख बंद कर रखी थी, उसे अत्यंत चिढ़ाकर उकराती रहती थी. हालेलुया. हालेलुया. தமிழ்ல சொல்லுங்க. அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படிக்காக அவளை மிகவும் விசாரப்படுத்தினாள். हालेलुया. 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 हन्नालங்கிற ஒரு சகோதரி பாருங்க. हन्ना नामक एक स्त्री को हम देखते हैं. அந்த சகோதரிக்கு उस स्त्री को அன்பான ஒரு கணவன், बहुत प्रेम पति था. அந்த கணவன் ரெட்டிப்பான நன்மைகளை செய்றான். वो पति इससे दुगना प्यार करता था. हालेलुया. हालेलुया. ஆனாலும் फिर भी அவருக்கு குழந்தை இல்ல. उसको बच्चे नहीं थे. हालेलुया. हालेलुया. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவ ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாது. अपने बच्चा नहीं करके वो कभी दुखित नहीं होती थी. அவளுடைய கணவனுடைய அன்பு நல்லா இருந்ததுனால उसके पति उसे उतना प्रेम करता அவ था. நல்ல சந்தோஷமா கொண்டாடி ஆலயத்துல சென்று பலி செலுத்திட்டு वो இருந்தா. बहुत खुशी से भवन में जाती थी और बलि चढ़ाती थी. ஆனா அவளுடைய சக்களத்தி, लेकिन उसकी जो सौतेली थी, हालेलुया, அவளுடைய சகோதரி, उसकी जो बहन थी, அவளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சு. उसको बहुत बच्चे थे उसके. அதனால इसीलिए இந்த அண்ணால அற்பமா பாப்பா, ये हन्ना को बहुत तुच्छ मानती थी. மலடி என்று சொல்லுவா. तू तो तेरे बच्चे नहीं है करके बोलती, बांझ हालेलुया. है तू करके அவள बोलती. மனம் அடிவாக்குவா, उसको मन क्लेश पहुंचाती थी, விசனப்படுத்துவா. बहुत दुख कराती थी. हालेलुया. हालेलुया. அவ வேதனையோட அழுவா. तो वो वेदना से रोती थी. हालेलुया. हालेलुया. சில நேரம் சாப்பிடாம இருப்பா. कभी कभार वो खाना नहीं खाती थी. அவளுடைய கணவன் வந்து அவளை ஆட்சி தேற்றுவா. उसकी पति आके उसको तसल्ली देता था. 10 குழந்தைகளை பார்க்கல, நான் உனக்கு பெருசு இல்லையா? 10 बच्चे से बढ़कर मैं तुझे बड़ा नहीं हूँ. அவளை சாப்பிட சொல்லுவாரு. उसको खाना खिलाता था. ஆனா அவளுடைய வார்த்தைகள், लेकिन उसकी जो बातें थी, இந்த உலகத்துடைய செயல்கள் इस दुनिया की जो क्रिया है, வேதனை தாங்க முடியல. हमें ठेस पहुंचाता है. எல்லாரும் நல்லா இருக்காங்க, सभी लोग अच्छे हैं, எனக்கு மாத்திரம் ஏன் இல்ல? मुझे क्यों नहीं है? எனக்கு ஏன் இந்த வியாதி? मुझे ये बीमारी क्यों? எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை? मुझे ये कर्ज की நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? मैं क्यों ऐसा हूँ? ஒவ்வொரு நாளும் அழுகிறா, हर एक दिन वो रोती थी, அழுகிறா, रोती थी, வேதனை தாங்க और முடியல. उसको वेदना बहुत. இன்னைக்கு இந்த உலகமும் அப்படிதான் இருக்குது. आज ये दुनिया भी ऐसा ही है. நான் கவலைப்படாம சர்ச்சில் வந்து நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஆளுநர் போட்டு வெளியில போனாலும் मैं बिना दुखी होके इस भवन में आकर आराधना करके बाहर जाती हूँ. பைசா இல்லைன்னா ட்ரெயின்ல போக முடியாது. लेकिन पैसा नहीं है तो ट्रेन में होटल में சாப்பிட முடியாது. होटल में जाके खाना नहीं பணம் खा இல்ல. सकते. पैसा नहीं है சரீரத்துல வியாதி और शरीर में बीमारी தாங்க है. முடியல. हम उसे सहन नहीं कर पाते हैं. நம்மளை விட ரொம்ப பாவம் செய்யறவங்க கூட நல்லா இருக்கிறான். मेरे से वो ज्यादा पाप करता है, वो इंसान अच्छी जिंदगी जीता है. அவன் நம்மளை பார்க்கும்போது பாவப்பட்டவன் மாதிரி நம்மள அற்பமா वो பார்க்கறான். मुझे देखता है बहुत कुछ मानता है, इसे जीना नहीं आता है कि நான் सोचता है. ஓடுறேன், உழைக்கிறேன், என்னெல்லாமோ வேர்வை சிந்தி मैं பார்க்கறேன். दौड़ता हूँ, काम करता हूँ, बहुत पसीने बहाता हूँ, ஆனா எனக்கு ஒரு விடிய காலம் வராது. लेकिन मुझे एक रोशनी नहीं मिलती வேதனை தாங்க முடியல. और वेदना को मैं सहन नहीं कर पाता. ஆனா வசனம் சொல்கிறது, वचन कहता है, கர்த்தரோ प्रभु அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். उसकी कोख को बंद करके रखा था. ஹalleluya. हालेलुया. 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 5वां वचन में क्या लिखा है? கர்த்தரோ, प्रभु ने படிங்க ரஞ்சித். 5 यहोवा ने उसकी कोख बंद कर रखी थी. ஹalleluya. हालेलुया. குழந்தை இல்ல, बच्चे नहीं थे. காரணம் என்ன? कारण क्या था? ஆண்டவர் அடைத்து வைத்தார். प्रभु ने उसकी गर्भ को बंद करके रखा था. ஹalleluya. हालेलुया. ஏன் ஆண்டவர் அடைத்து வைக்கணும்? क्यों बंद करके रखा था? ஏன் அடைத்து வைக்கணும்? क्यों बंद करके रखा था? எல்லாரும் போல அவளுக்கும் ஒரு குழந்தை கொடுத்துக்கலாமே. सभी की जैसे उसको भी एक बच्चा देना चाहिए था ना. ஆனா लेकिन ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தார். प्रभु ने उसे बंद करके रखा था. நம்ம வீட்ல சில பிள்ளைங்க எனக்கு சைக்கிள் வேணும்னு கேட்கும். हमारे घर में कभी कोई बच्चों से मुझे साइकिल चाहिए करके बोलता है. நல்ல நேசிக்கிற தகப்பனா இருந்தா என்ன பண்ணுவாரு? यदि वो एक पिता है जो सबसे प्रेम करता है, वो क्या करेगा? இவங்க எப்ப கொடுக்கணுமோ அப்பதான் கொடுப்பாரு. उसको जब देना है तभी देगा. எனக்கு சைக்கிளோட என் பிள்ளை ரொம்ப முக்கியம். क्योंकि ये साइकिल से बड़ा ये बच्चा मुझे बहुत बहुमूल्य है. ஹalleluya. हालेलुया. நிறைய பண்ணி டுக்கர் बहुत डुकर है जो है. டுக்கர் கீழ எழுதுவாங்க. ஹalleluya. हालेलुया. அது நிறைய குட்டி போடும். वो जो डुकर है बहुत बच्चे पैदा करेंगे. அது ரோட்ல போகும்போது யாராவது ரொம்ப ஆச்சரியப்பட்டு वो பாப்பாங்க. जब रास्ते से गुजरते
बहुत चौकन्ने होके बहुत देखते हैं ஆனா कि ஒரு யானை குட்டி போதுங்க लेकिन एक हाथी का अगर बच्चा चलता है तो எல்லாரும் பார்ப்பாங்க. सभी ऐसे उठकर देखेंगे। யானை எத்தனை வருஷத்துக்கு ஒரு குட்டி போடும்? हाथी कितने साल के बाद एक बच्चा देता है? 12 வருஷத்துக்கு ஒரு தான். 12 साल के में एक ही बच्चा देता है वो। हालेलुया। हालेलुया। அப்போ எது ரொம்ப டிமாண்ட் அது ரொம்ப precious. तो किसका जो ज्यादा डिमांड है वो बहुत बहुमूल्य होता है। हालेलुया। हालेलुया। சில நேரங்கள்ல ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். कभी-कभार प्रभु देरी करता है। இந்த அன்னாளுக்கு ஏன் தாமதப்படுத்தினார்? ये हन्ना को क्यों देरी किया प्रभु ने? அன்னாளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தார். हन्ना के बारे में प्रभु की एक योजना थी। அன்னாளுக்கு பிறக்கிற முதல் குழந்தை ஒரு பொருத்தனையின் பிள்ளையாய் பிறந்தது. हन्ना के जो पहले बच्चे एक बादशाह का बच्चा था। हालेलुया। हालेलुया। அந்த குழந்தை பேர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. वो बच्चा का नाम ही शमूएल भविष्यद्वक्ता था। हालेलुया। தான் முதல் பெயர்சபா வரை பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார். आज से बेर्शेबा तक वो बहुत बड़ा भविष्यद्वक्ता था। ராஜாக்களை உருவாக்குகிற அந்த அபிஷேகம் பண்ணவர். राजाओं को बनाने वाला अभिषेक शमूएल को था। சாமுவேல் தாவீதெல்லாம் அபிஷேகம் பண்ணது சாமுவேல் தீர்க்கதரிசி सौल தான். और दाऊद को अभिषेक शमूएल ने किया था। தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயாய் இருக்கிறார். भविष्यद्वक्ता का मतलब है प्रभु का मुंह है वो। हालेलुया। हालेलुया। அவன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவனாய் प्रभु का காணப்படுகிறார். वचन कहता है। இவ்வளவு பெரிய ஒரு குழந்தை इतना बड़ा एक बच्चा அன்னாளுக்கு ஈஸியா கிடைக்குமா? हन्ना को आसानी से मिलेगी? கிடைக்குமா? मिलेगी? அவருக்கு இந்த உலகம் துக்கப்படுத்தியது, इस दुनिया ने उसे दुखित पहुंचाया, வேதனைப்படுத்தியது, ठेस पहुंचाया, அவமானப்படுத்தியது, अपमान किया, நிந்த தாங்க முடியல. और निंदा को सहन नहीं कर पाई। எவ்வளவு சரீரத்துல எவ்வளவு அன்பு பாசத்தை கொடுத்த கணவனாலே ஆச்சரியம். शारीरिक में जो जितना प्रेम किया पति भी उसे तसल्ली नहीं दे पाया। ஆகவேதான் इसीलिए அவ எழுந்தால் वो भी நடந்தால் தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் प्रभु के भवन में இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபித்தாள். हृदय को निचोड़कर रोकर प्रार्थना की பொருத்தனையோடு ஜெபித்தாள். और मन्नत से प्रार्थना की। அந்த ஜெபத்திற்கு தான் ஆண்டவர் அந்த அடைப்பை திறந்தார். वो मन्नत की प्रार्थना के लिए प्रभु ने वो जो बंद किया था वो खोल दिया है। ஹalleluya. ஹalleluya. हालेलुया। இந்த ஜெபத்துக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை வருது. ये प्रार्थना के बाद ही ये बच्चा पैदा होता है। நெடுங்காலமாய் காத்திருப்பது बहुत सालों से इंतजार करने से இருதயத்தை இளைக்க பண்ணும். हृदय को दुख पहुंचाता है। விரும்பினது வரும்போது जब चाहत की चीज आती है ஜீவ விருட்சம் போல இருக்கும். जीवन का जल जैसा होता है। அவ எப்படி கேக்குறா? वो कैसे पूछती है? அவ எப்படி ஜெபிக்கிறா? कैसे प्रार्थना करती है? ஆண்டவரே, प्रभु நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை मुझे கொடுத்து एक लड़का दो। மலையேங்கிற இந்த நிந்தை அவமானத்தை நீக்கிட்டா बांझ के अपमान मेरे से निकालो। இந்த குழந்தை உமக்கே தந்துறேன். ये जो बच्चा मैं आप ही को वापस दूंगी। ஹalleluya. हालेलुया। பொறுமையோடு ஜெபித்தா, मन्नत से उसने प्रार्थना இருதயத்தை की। ஊற்றி ஜெபித்தா, அவ வேதனை எல்லாம் தேவனுடைய சமூகத்தை ஊற்றிட்டா. उस सारे दुख प्रभु के सामने निचोड़ी। பின்பு அவள் துக்கமுகமாய் उसके बाद वो दुखी चेहरे नहीं थी। அடுத்த வருடமே அவளுக்கு குழந்தை பிறந்தது. दूसरे साल उसके बच्चा पैदा हुआ। ஹalleluya. हालेलुया। இல்ல அதுக்கப்புறம் லைனா 5 குழந்தைகள் கொடுத்தார். एक नहीं उसके बाद 5 बच्चे उसके पैदा हुए। ஹalleluya. மொத்தம் हालेलुया। 6 பிள்ளைகள் கொடுத்தார். कुल मिलाकर 6 बच्चे उसको दिए थे। ஹalleluya. हालेलुया। அவன் கேட்டது ஒண்ணுதான். उसने पूछा एक, அவர் கொடுத்ததோ प्रभु ने दिया எக்ஸ்ட்ரா 6 5 और 5 गुना उसको दिया प्रभु ने। ஹalleluya. हालेलुया। அப்போ तो ஆண்டவர் அந்த பொருத்தனை ஜெபத்துக்கு ஒரு குழந்தையை கொடுத்து प्रभु वो मन्नत की प्रार्थना के लिए एक बच्चा ஆசீர்வதித்தார். आशीष किया। அவ வந்து அந்த தேவனுடைய சமூகத்தை அழுது ஜெபிக்கும் वो போது प्रभु के सन्निधान में जब रोकर प्रार्थना அங்க ஒரு की, ஊழியக்காரர் இருக்கிறார். वहाँ पर वो एक सेवक அவர் பாக்குறாரு, वो देखता है இவன் வந்து இப்படி அழுதுட்டு போறிட்டு பைத்தியக்காரமா இருக்காரு. कि ये कुछ वो भी इंसान जैसा रो क्यों रही है करके ரொம்ப उसको எதை குடிச்சிருப்பாளோ शायद पी कर आई है। அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, ऐसे बोलकर उस सेवक ने क्या நீ कहा? எவ்வளவு நேரம் வெறுத்திருப்பாய்? तो कितना देर वो पी रहेगी? இல்லை என் ஆண்டவரே, नहीं मेरे पिता, நான் மனக்லேசம் உள்ள मैं ஸ்திரீ. मन क्लेश हुई स्त्री हूँ। நான் என் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தை ஊற்றி मैं मेरे ஜெபிக்கிறேன். हृदय को प्रभु के सामने निचोड़ देती हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறது இந்த ஊழியங்களுக்கு வர்றது மற்றவங்க பார்வைக்கு பைத்தியக்காரத்தனமா ये தெரியலாம். हमारा प्रार्थना और सेवकाई का आना दूसरे लोगों को पागलपन लग सकता है। இங்க இருந்து ஜெபிக்க கேட்க மாட்டாரா? यहाँ से प्रार्थना करेंगे तो नहीं எதுக்கு நீ सुनेगा। ஆட்டோ ட்ரெயின்ல பிடிச்சு அங்க क्यों போனீங்க? ऑटो और ट्रेन पकड़कर वहाँ पर जाकर प्रार्थना நம்ம करते அலைச்சல் हैं? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். हमारे आने जाने को प्रभु याद रखता நம்ம है। கண்ணீரை துணிஞ்சு வச்சிருக்கிறார். हमारे आंसू को प्रभु संभाल के रखता நம்முடைய है பொருத்தனை ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். और हमारी मन्नत की प्रार्थना को सुनता இது है। आज உங்கள் துக்கம் சந்தோஷம். आपकी दुख खुशी में बदलेगी। ஹalleluya. हालेलुया। இந்த உலகம் சந்தோஷப்படுற மாதிரி इस दुनिया இருக்கும். आपकी खुशी में रहने लगेगा। ஆனா ஆண்டவருடைய சந்தோஷத்தை நீங்க பெறும்போது உலகம் ஆச்சரியப்படுவாங்க. लेकिन प्रभु की खुशी आएगी तो ये दुनिया चौकन्ना हो जाएगा। ஹalleluya. हालेलुया। அப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ऐसे प्रभु आपको आशीष करेगा। அழிவு நோக்கி நீங்க போகல, नाश की ओर आप नहीं जा रहे हो। ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார். first. प्रभु आपको उद्धार देता है पहले। முதல்ல நீங்க ஆண்டவர்ட்ட வந்த உடனே पहले प्रभु के पास आते இழந்து हैं। போன சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை வரும். खोई हुई खुशी विश्वास आता है। ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். उद्धार की खुशी आती है। அதுக்கப்புறம் நீங்க நினைப்பதற்கு வேண்டுக்கும் அதிகமா உங்களுக்கு செய்வார். उसके बाद चाहत से बढ़कर आपकी आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் நிலைத்து நிக்காது. जो आशीष जल्दी मिलता है वो टिकता नहीं है। ஹalleluya. हालेलुया। ஒரு குழந்தை பிறக்கனாக்கி எவ்வளவு வேதனைக்கு एक மத்தியில बच्चा பிறந்தது. पैदा होता है कितना दुख के बीच में
எவ்வளவு வேதனை कितना वेदना அந்த தாயிட்ட போய் கேட்டா தான் தெரியும் उसकी माता से जाके पूछो कितना वेदना है அல்லேலூயா மரித்து மறுபடியும் வர மாதிரி தான் मृत्यु होकर वापस जी लाओ அதனால எல்லா பிள்ளைகளோட அந்த பிள்ளை மேல ரொம்ப நேசமா இருக்கு इसीलिए सारे बच्चों से अपने बच्चों से बहुत प्रेम होता है அல்லேலூயா இது நான் இப்படி ஜெபித்தலாம் பெற்றுக்கொண்டேன் मैं इस प्रार्थना करके पाई हूं நான் பொருத்தனை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தலாம் பெற்றுக்கொண்டேன் बनाकर प्रभु के सन्निधान में जो बैठकर पाई हूं அல்லேலூயா தேவன் நம்முடைய ஜெபங்கள் கண்ணீரை வச்சா தந்தாரு हमारे आंसू को देखकर कुपी में रखकर वो देता है அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உலகம் கொடுக்கவே முடியாது भाई की खुशी दुनिया नहीं दे सकता है அல்லேலூயா இந்த உலகம் கொடுக்கவே முடியாது दुनिया नहीं दे सकता है கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை களிப்பாய் प्रभु மாற்றுவார் आपके आंसू को खुशी में बदलेगा உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் आपकी दुख खुशी में बदलेगा இந்த உலகம் சந்தோஷப்படட்டும் दुनिया खुश बनाने दो கொண்டாடட்டும் मौज करने दो அல்லேலூயா நீங்கள் இப்பொழுது அழுது புலம்புகிறீர்கள் आप अभी दुखित हो ஆனாலும் लेकिन फिर भी உங்கள் துக்கம் आपकी சந்தோஷமாய் दुख மாறும் खुशी में बदलेगा அல்லேலூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் खुशी में बदलेगा அவர் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரம் उसकी खुशी निरंतर है அல்லேலூயா हालेलुया இதுக்கு மத்தியில इसके बीच में நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும் हमें बहुत धन्यवाद के हृदय से होना चाहिए யாருக்கு நன்றி சொல்லணும் किसको धन्यवाद होना யாரெல்லாம் चाहिए நம்ம துக்கப்படுத்தாங்களோ जो भी हमें दुखित पहुंचाए யாரெல்லாம் நம்ம जो விசனப்படுத்தாங்களோ भी हमें निंदा किए थे யாரெல்லாம் நம்ம जो வேதனைப்படுத்தாங்களோ भी हमें ठेस पहुंचाए थे அவங்களாம் நமக்கு தீமை செஞ்சாங்களா நன்மை செஞ்சாங்களா हमने बुराई की कि भलाई की है भलाई की है அல்லேலூயா हालेलुया அந்த கடன்காரன் நம்ம நெருக்கலனா वो कर्जदार हमें दबाए नहीं तो நம்ம உயர முடியாது हम ऊंचा नहीं उठ पाते थे அல்லேலூயா हालेलुया நமக்கு ரொம்ப நெருக்கம் வர வர जितना பெருக்கம் दबाव आती है उतना बढ़ोतरी होती है அல்லேலூயா हालेलुया நமக்கு தேவையே இல்லைன்னு நம்ம சண்டை ஜெபிக்க மாட்டோமே चाहत ही नहीं तो प्रार्थना नहीं करते ना யாரோ ஒருத்தர் விரட்டினாலும் நம்ம ஓடுறோம் कोई पीछे पकड़ने आएगा तो ही दौड़ते हैं அல்லேலூயா हालेलुया ஒருத்தர் பிடிச்சி தண்ணியில போய் பாடுறாரு कोई पकड़ के पानी में खड़ा करता है தலையை பிடிச்சி முக்கிட்டாரு और सिर पकड़कर आपको नीचे पानी के अंदर डाल दिया நம்ம அப்படியே இருப்போமா हम ऐसे ही रहेंगे क्या எந்திப்போம் सिर लाकर उठा कर மறுபடியும் தூக்கி எல்லாம் அமுக்குறாரு वापस हम आपको पानी में डुबाते हैं விட்டுருவோம் முடிஞ்ச हम ऐसे ही सांस छोड़ देंगे क्या முழு பலத்தோட எந்திப்போம் पूरे बल देकर उठेंगे இன்னும் நம்மள அமுக்கிட்டு இருக்காங்க और भी जोर देकर हमें दबाएंगे எப்படியாவது நம்மள அழிச்சிடணும் நினைக்கிறாங்க कैसे भी इसे नाश करना है करके दबाते हैं எப்படியாவது நம்மள சாகடிக்கணும் कैसे நினைக்கிறாங்க इसे मारना है करके दबाते அப்பதான் हैं உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பலம் வரும் பாருங்க तभी अंदर से அது காணாமல் இருந்த பலன் वो जैसे एक செங்கடல பிராந்து வர பலன் அல்லேலூயா அங்க இருந்து வர்ற பலன் தான் वहां से जो बल आती है நம்ம உயர்த்தும் वो हमें ऊंचा उठाता है அல்லேலூயா இந்த हालेलुया பாடுகள் பிரச்சனைகளை நம்மளை உருவாக்குகிறது क्लेश और समस्या में बनाती है அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வேதனைக்கு மத்தியில புது ஜீவன் வருகிறது इस निंदा के बीच में एक नया जीवन मिलता है அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு போய் கண்டு பாருங்க பரீட்சைனாலே பிடிக்காது और बच्चों को स्कूल में मुझे उनको परीक्षा की अच्छा नहीं लगता அல்லேலூயா ஆனா அந்த हालेलुया। பரீட்சை தான் உங்களுக்கு உயர்வு கொடுக்குது लेकिन वो परीक्षा उनको अगले कक्षा में डालता है அல்லேலூயா हालेलुया। அந்த பாடுகள் தான் நம்மளை உயர்த்துகிறது कोई समस्या ही हमें ऊंचा उठाता है இக்காலத்து பாடுகள் अभी की समस्या இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல आने वाले जो महिमा उसकी तुलना नहीं होती है அல்லேலூயா அல்லேலூயா। அவ்வளவு பெரிய கனமகிமை உண்டு इतना बड़ा आदर और ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க इसलिए आप दुखित मत இந்த हो பிரச்சனை பாடுகள் மத்தியில இன்னும் அதிகமாக ஆண்டவரை கிட்டி और சேருவோம் प्रभु के आगे आओ प्रभु के கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார் आंसू को खुशी में எந்த बदलेगा இடத்துல வெட்கப்பட்டோமோ जहाँ पर निंदा அந்த हुई है, இடத்துல நம்முடைய கொம்பை முளைக்க वहाँ பண்ணுவார் पर किसी को ऊंचा करेगा அல்லேலூயா அல்லேலூயா. அதே அதிகாரத்துல நீங்க இரண்டாவது படிச்சோம்னா கொம்பை சத்துருக்கு முன்பாக கொம்பை உயர்த்தினார் शत्रु के सामने आपके सियों को ऊंचा करेगा அல்லேலூயா हालेलुया। என்னை உயர்த்துகிறார் तो मुझे ऊंचा किया है। நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன் मैं गवाही हूँ उसकी हालेलुया। हालेलुया। என்னோட பொண்ணுக்கு 2 நாள் ஆச்சு मेरे बेटी को 2 ही दिन हुआ है பிஎம்சி ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல டீச்சரா கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் बीएमसी स्कूल में टीचर का गवर्नमेंट अपॉइंटमेंट मिला है। ஹalleluya ஹalleluya हालेलुया। இந்த प्रभु பஞ்ச காலத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் ऐसे सूखी जमाने जो चल रही है ஒடுக்கப்பட்ட கைவிடப்பட்ட அதே இடத்துல உயர்த்துகிறவர் जहाँ पर दबाया गया जहाँ पर कुचला गया वहीं पर उठाओ होता है இத பார்த்தா யாரும் தெரியல நாங்க சந்தோஷமா இருந்தோம் अभी देख कर ஊழியம் பண்ணிட்டே இருந்தோம் सेवा करते रहते ஆனா எங்கள் துக்கம் சந்தோஷமா மாற हमारे செய்தார் दुख को प्रभु ने खुशी ஹalleluya हालेलुया। சத்துருக்கு முன்பாக शत्रु के सामने எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி मुझे एक भवन में बुलाकर ஹalleluya एक झुंड बनाकर ஹalleluya हालेलुया। என் தலை எண்ணெயால் அபிஷேகம் मेरे பண்ணி सिर को तेल से उंडेला என் பாத்திரம் நிரம்பி मेरे வீசினார் बर्तन उमड़ उमड़ कर भरा ஹalleluya கர்த்தர் ஒரு அதிசயம் செய்கிறவர் प्रभु ऐसे चमत्कार அவங்க करने वाला है। வந்தவங்க ஒருவர் கூட வெறுமை போக முடியாது उसके बाद जो आते हैं कभी खाली हाथ वापस नहीं ஹalleluya हालेलुया। அந்த ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார் वो प्रभु आज भी जिंदा है என்னை மாதிரி ஒரு ஆள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து यदि பண்ணா நம்ம मुझे பண்ணலாம் आप वो चुनते तो आपको भी वो चुनेंगे கைவிடப்பட்டிருக்கோமா वो हाथ छोड़े गए वो இவனுக்கு ஒரு வாழ்க்கையில நினைக்கிறோமா कोई जिंदगी नहीं आप सोचते ஆண்டவர் மறுபடி உடைந்து போன பாத்திரத்தை புதிய பாத்திரம் ஆக்குவார் प्रभु टूटा हुआ बर्तन को नया बर्तन बनाता है நிரம்பி வழிகிற பாத்திரம் மாற்றுவார் पूरी से उमड़ के बनने लगता है அநேருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பயனுள்ள பாத்திரம் மாற்றுவார் आशीष बनने से
मीन्स आपको उपयोग बर्तन நம்ம என்ன बनाना है। செய்யணும்? हमें क्या करना है? அப்படி கரத்துல போடுவோம். ओके उनके हाथों में अर्पण करना है। கண்களை மூடி நம் தலைகளை हम தாழ்த்தி आंख बंद करके प्रभु की ओर देखेंगे। कुम्हारो तेरे हाथों में मैं वो मिट्टी देता हूँ, मेरा चित्र नहीं आपका चित्र बना दो मुझको प्रभु, ये चित्तमल्ल चित्तम नादा தருகிறேன் உன் கரத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை उर्वाकुमे बना दो प्रभु मुझको बना दो प्रभु ஆண்டவரே प्रभु இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம் आपके हाथों में मैं सौंप रहा हूँ। இருக்கிற வண்ணமாவே நான் வரேன் जैसा हूँ वैसे आता எந்த हूँ। பகுதியெல்லாம் தோற்று போடணும் जहाँ पर मैं हारा हूँ, எந்தெந்த பகுதியெல்லாம் உடைக்கப்பட்டு போடணும் जहाँ मैं टूटा हूँ, அந்த இடத்துல மறுபடியும் நீ उस நிரப்பி जगह पर वापस मुझे என்னையும் ஒரு பயனுள்ள मुझे பாத்திரமாக भी उपयोग बर्तन நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக भर के उमड़ना वाला நானும் தடுத்த சாட்சியா यहाँ சொல்லமானவரே पर मैं भी आपकी गवाही ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே चमत्कार जो करते நான் हैं, விசுவாசத்தோடு मैं வந்திருக்கிறேன் विश्वास से आया ஒரு हूँ, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் ரொம்ப தூரத்துக்கு வந்திருக்காங்க मैं खुशी से आया हूँ। என் கண்ணீரை கழிப்பாக मैं आंसू को மாற்றி खुशी में बदलो परमेश्वर। என் துக்கம் சந்தோஷமாய் मैं மாறட்டும் दुख को खुशी में बदलो நீங்க परमेश्वर। ஒருத்தர் தான் எனக்கு செய்ய முடியும் आप ही मेरे कर सकते हो। இந்த வருடத்துக்கு கடைசி நாட்கள் इस வந்திருக்கிறாங்க साल के आखिरी दिनों में हम आए நான் புதிய हैं। வருடத்துல போகும்போது नए साल में जब हम जाते புது हैं, மனுஷனா போகணும் नए मनुष्य बनकर, புது ஆசீர்வாதம் எனக்கு नए வரணும் आशीष मुझे चाहिए। என்னுடைய எல்லா தோல்வியை ஜெயமா மாற்றுங்க सारे हाथ को जय करो। இன்னைக்கு உங்களுடைய கரம் என்னை தொடட்டும் निंदा में आपके हाथ छूकर, ஒரு விஷயம் என்னை தொடட்டும் ஆண்டவரே एक क्षण मुझे छूकर, என்னை தொடட்டும் एक क्षण என் मुझे குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் நிறைவாகட்டும் कमियां यीशु मसीह के नाम से நான் அண்ணாடை போல பொறுமையோடு मैं ஜெபிக்கிறேன் अन्ना की सम्मन्नत की प्रार्थना करता हूँ। என் நிந்தையை மாற்றுங்க मेरी ஆண்டவரே निंदा को बदलो, என் தோல்வியை ஜெயமா மாற்றுங்க मेरे हाथ को जय உங்க बदलो। நாம மகிமை கண்டு நிறுத்துங்க नाम की महिमा के இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु ஜெபிக்கிறோம் मसीह के नाम से ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே प्रार्थना करते जीवन अच्छा पिता। ஆமென் 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 கரங்களை தட்டி ஆமென் Thank you, Pastor. அருமையான சத்தியத்தை கேட்கறது உங்களுடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. Hallelujah. நன்றி செலுத்துறேன்.